வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். மௌனம் பற்றி மௌனத்தில் ஆழ்ந்தபோது என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். மௌனமே இறையின் மொழி, மகரிஷி கண்டதோ சுத்த வெளி. மனதில் உணர்வோம் குருவின் வழி, மண்ணுலகில் வாழ்வோம் நிறைவான வழி. ஊழ்வினை போக்கிடவே உத்தமன் வழி, உரைபகரும் ஆசானே பற்றுவோம் இனி. உரைபகரும் ஆசானை பற்றுவோம் இனி. உள்ளத்தில் உள்ளதே தெய்வீகத்தின் நிறை. இருப்போம் மௌனத்தில், இணைவோன் இறை நிலையில். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மௌனம் என்பது இறைவனின் மொழியாக இருக்கிறது என்பதையும், இந்த மௌன நிலையில் குரு அவர்கள் இருந்து சுத்தவெளி இறைவன் என்பதை உணர்ந்து ஓதி நம்மை உணர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். மனதில் அவரை பற்றி கொண்டு இந்த மௌனத்தில் ஆழ்ந்தால் இந்த மண்ணுலகில் நாம் நிறைவாக வாழ்வதற்கான ஒரு வழி கிடைக்கும் என்பதையும், ஊழ்வினை போக்கினால் இந்த வழி நம்மை உத்தமனாக மாற்றும் என்பதையும் இந்த உரைகளை குரு அவர்கள் மௌன மொழியாகவே நமக்கு தந்திருக்கிறார் என்பதையும், நாம் பேசாத போது இறைவன் நம்முடன் பேசுவான் என்பதை ஆழ் மனதில் நாம் ஆழ்த்திக்கொண்டு அமர்ந்திருப்போம். இனி மௌனத்தில் உணர்வோம், உய்வோம், உய்வு பெறுவோம் என்று சொல்லி இச்சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.